ஹே கைஸ்! நான் இன்னைக்கு சுண்டக்காய் வத்தல் தான் போட்டிருந்தேன். ஃபர்ஸ்ட் டைம் தான் ட்ரை பண்றேன் நானும். இதுவரைக்கும் செஞ்சதில்ல. யூடியூப் பார்த்து தான் செஞ்சிருக்கேன். எங்க ஃப்ளாட்ல வந்து முளைஞ்சிருந்துச்சு. அதனால தான் பறிச்சுட்டு வந்து கீழ வீட்டு ஓனர் ஆன்ட்டிக்கு கொஞ்சம் குடுத்துட்டு, நானும் எடுத்துட்டு வந்து, சரி இத என்ன பண்ணலாம் அப்படின்னு திங்க் பண்ணிட்டு இருக்கும்போது தான், சரி வத்தல் போடலாம் அப்படின்ட்டு யூடியூப்ல தான் பார்த்தேன். அதுக்கப்புறமா இந்த காம்பெல்லாம் இருக்கு இல்லையா? அத வந்து மேல கிள்ளி கிள்ளி போட்டுட்டு, அதுக்கப்புறமா இத வாஷ் பண்ணிட்டு, இப்போ இந்த மாரி ஒரு உரல்ல கவுத்தி போட்டு, அதில வந்து இத ஒண்ணு ஒண்ணா தட்டி தட்டி இந்த மாரி ஒரு பவுல்ல போட்டுக்கிறேன். அது உள்ள இருக்க சீட்ஸ்லாம் இருக்கு இல்லையா? அத கொஞ்சம் வெளில வராத அளவுக்கு நம்ம தட்டி எடுத்துக்கலாம். லைட்டா ரொம்ப ரொம்ப தட்ட வேண்டாம். இந்த மாரி எல்லாத்தையும் இத எடுத்துக்கிட்டு, ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் கர்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்ப கொஞ்சம் தண்ணியா இருக்க மாதிரி போட்டாலும் பரவால்ல. இல்ல கெட்டியா போட்டாலும், ஆனா கம்மியா போடணும். நான் கொஞ்சம் அதிகமாவே போட்டிருந்தேன். எனக்கு தெரியல. அதனால தான் ஃபர்ஸ்ட் டைம் பண்றதுனால. இப்ப கர்ட யூஸ் பண்ணியிருக்கேன்னா, அப்ப அது கூடவே நான் கல் உப்பு கொஞ்சம் போட்டிருக்கேன். நம்ம ஊறுகாலாம் போடுவோம் இல்லையா? அந்த மோர் மொளகாலாம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி மெத்தட் தான் நானும் இத நெனச்சேன். ஏன்னா, அப்படிதானே இருக்கு. இதுவும் தயிரு, உப்பு இதெல்லாம் போட்டு காய வச்சு எடுத்து வைக்கிறது அப்படின்ட்டு. அதனால தான். இப்ப இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு சின்ன பிளேட்ல இது ஃபுல்லா அந்த பிளேட்ல மாத்தி இப்ப அத வெயில்ல காய வைக்கணும். நான் வந்து ஒரு 3 டேஸ் தான் காய வச்சிருப்பேன்னு நெனைக்கிறேன். அம் ஈவினிங் ஆனதும் எடுத்துட்டு வந்துருவேன். அந்த மாதிரி ஒரு 3 டேஸ் காய வச்சிருந்தேன். ஃபுல்லா அடிக்கிற வெயிலுக்கு இந்த 3 நாள்லயே காய்ஞ்சிருச்சுன்னா, நல்லா கிரிஸ்பியா காய்ஞ்சிருச்சுன்னா பார்த்துக்கோங்களேன். அந்த மாதிரி அவ்ளோ வெயில் அடிக்குது. அப்படியே ஸ்கின் எல்லாம் எரியிற மாதிரி அந்த அளவுக்கு ம் வெயில் அடிக்குது. இப்ப இதுதான் காஞ்சது 3 நாளுக்கு அப்புறம் காஞ்சு எடுத்துட்டு வந்தது தான் இது. எவ்வளோ நல்லா கிரிஸ்பியா உடையுது பார்த்தீங்களா? அப்படியே மொறு மொறுன்னு இருக்க மாதிரி இருந்துச்சு. எனக்கே ஷாக்கா இருந்துச்சு. இப்போ இத எடுத்து ஒரு கண்ணாடி அ பாட்டில்ல நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன். அ இந்த வத்த குழம்புலாம் செய்வோம் இல்லையா? அந்த மாரி செய்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் தயிர் சாதத்துக்குலாம் தொட்டுக்கையா எண்ணெயில போட்டு பொரிச்சு சாப்பிடுவாங்கல்ல, அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க. ஆனா எனக்கு தெரியல. நான் இதுவரைக்கும் அது மாரி ட்ரை பண்ணதில்ல. வேணா நெக்ஸ்ட் டைம் இந்த மாரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்றேன். இதில கசப்பு இருக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா எனக்கு தெரியல. அந்த மாரி சாப்பிடலாம் அப்டின்னும் சொல்றாங்க. இப்ப இந்த கண்ணாடி பவுல் இது எல்லாத்தையும் கொட்டுனதுக்கப்புறம் அந்த பிளேட்ல ஃபுல்லாவே அந்த ட்ரையா இருந்த தயிர்லாம் இருந்துச்சு. அதையும் தான் இது கூட எடுத்து போட்டுட்டேன். ஏன்னா வேஸ்ட் பண்ண வேண்டாம். இது கூட இந்த தயிர் தானேன்னு சொல்லிட்டு நான் எடுத்து கீழ கொட்டல. இந்த பாட்டில்லே கொட்டி வச்சுக்கிட்டேன். இதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு இந்த வத்த குழம்பு அந்த மாரி ஏதாவது வைக்கிற மாரி இருந்தா, நான் அதையும் வீடியோ போடுறேன். இதோட நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய் பாய்.